வெள்ளா வந்து கூப்பிட்டோன்னே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு அன்பு. அப்போ கரெக்டாக வந்து கண்மணி வந்து பரவாயில்ல, நீங்கள் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கே போங்க, பாட்டி வேற சொல்லிட்டாங்கல்ல, நான் போய்க்கிறேன் சைக்கிளில் அப்படின்றாங்க. நீ எப்படி தனியாக போவ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அன்பு, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு. வாங்க அன்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளா வந்து கூப்பிட்றாங்க. அதை பார்த்து கண்மணி சரி பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு கிளம்புறாங்க. இங்கே மனசு இல்லாமல் வந்து வெள்ளா கூட கிளம்புறாரு நம்ம அன்பு. பார்த்தா வண்டியை ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வந்து விடாமல் வேறு எங்கே ஓட்டிகிட்டு போகிறாங்க. என்ன ஸ்டாப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. இருங்க அன்பு, எதுக்கு வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறீங்க? இருங்க, ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். முக்கியமான இடமா? ஃபுட் ஃபெஸ்டிவல் தானே போகணுன்னு சொன்னேன், இப்போ எதுக்கு வேறு எங்கே போயிட்டுருக்க அப்படின்றாங்க. முக்கியமான இடம்னா நம்ம 2 பேர் போக வேண்டிய இடம், அந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நிறுத்த போறியா? இப்போ நிறுத்தலை அப்புறம் அவ்வளோதான் நடக்கிறது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாரு. வேறு வழி இல்லாமல் வெளிலாவும் ஒரு டைமில் அவன் நிறுத்துகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்களா இந்த பிளேஸை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, செம்மையாக இல்லை, யாருமே இல்லாத இடம், இந்த டைமில் நீங்களும் நானும் மட்டும் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. இப்போது நம்ம 2 பேரும் இந்த இடத்துல பேச வேண்டியது எவ்வளோ இருக்குது தெரியுமா? அது எல்லாமே மனம் விட்டு பேசலாம். நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, கூடவே வந்து அந்த கண்மணி இருக்காளே என்கிட்ட பேச முடியலன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. பார்த்தீங்கல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி இடத்த எப்படி அமைச்சிட்டேன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நம்ம போய் ஜாலியாக பேசலாம் அப்படின்னோடனே சே அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகி வந்து போக பார்க்குறேன். அன்பு எங்கே போகிறீங்க அப்படின்னு கையை பிடிச்சிருக்கேன். கையை விடுறியா? என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? நீ என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கியா? யாரை கேட்டு இந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. யாரை கேட்கணும்? என் அன்புவை நான் கூட்டிகிட்டு வரேன், யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. என் அன்பு கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே டைம் இல்லை. நீங்களும் மனசில் எவ்வளோ நினச்சிருப்பீங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு. ஆனால் இந்த கண்மணி எப்போ பார்த்தாலும் உங்கள் கூடவே ஒட்டிகிட்ருக்கா, அதான் உங்களால் எதுவுமே பண்ண முடியல. அப்படி தானே அன்பு அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. எனக்கு தெரியும் அன்பு உங்கள் மனசை பற்றி, ஏன்னா உங்கள் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன். இந்த விஷயத்த நீங்களே என்கிட்ட எப்போ சொல்லிட்டீங்க, அது தெரிஞ்சு கூட நான் எப்படி உங்களை விட்டு கொடுக்க முடியும்? இங்கே பாருங்கள் அன்பு, உங்கள் மனசில் மட்டும் இல்லை, என் மனசில் கூட நீங்கள் தான் இருக்கீங்க. என் மனசு ஃபுல்லாக லவ் இருக்கு அன்பு. அந்த லவ் உங்கள் பேர் மட்டும்தான் சொல்லும். என் மனசை வந்து கேட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து அப்படியே வந்து நெஞ்சில் வைக்க போகிறாங்க. கையை உதறி விடுறாரு. அன்பு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சே, உனக்கு அசிங்கமால இப்படிலாம் பண்ணுறதுக்கு நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. உனக்கு அசிங்கமாகவே இல்லையா? எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு பொண்டாட்டி இருக்கா, என் பொண்டாட்டி உன்னோட ஃப்ரெண்டு, ஆனால் அவளுக்கே துரோகம் பண்ணணும்னு உனக்கு தோணுது, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு வந்து, இங்கே பாருங்க அன்பு, நான் ஒன்றும் அவள் புருஷன் மேலே ஆசைப்படல, அவள் தான் என்னோட லவ்வரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. லவ்வரா? யாருக்கு? யார் லவ்வரு? நீங்கள் தானே என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க. ஒரு காலத்தில் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னது உண்மை தான், ஆனால் அந்த நிமிஷம் வரைக்கும் தான் உன்னை நான் லவ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் உன்னை லவ்வே பண்ணலை. முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் அன்றைக்கி உங்ககிட்ட லவ் சொன்னேன்ல, அப்போ கூட உன்னோட பிஹேவியரும் என்னை நீ காப்பாற்றின அப்படின்ற விஷயத்தில் தான் நான் உன்னை லவ்வே சொன்னேன். ஆனால் நீ என்னை தூக்கி எறிஞ்ச. ஆனால் தூக்கி எறிஞ்சது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து எனக்கு அதை பற்றி யோசனையே இல்லை. அதுக்கப்புறம் நீ லவ் பண்ணது தினேஷை மட்டும்தான், நீ என்னை லவ்வே பண்ணலை. தேவையில்லாமல் எதுக்காக இப்போ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன் ஏன் அன்பு இப்படி கோச்சிக்கிறீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை எவ்வளோ லவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் தான் அதை புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிறேன் அன்பு, எனக்கு இப்போ எந்த பிரச்சனையுமே கிடையாது. இங்கே பாருங்கள் கண்மணி, நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரே காரணத்துக்காக கட்டாயத்தோடு வாழணுன்ற அவசியம் இல்லை. யாரும் கட்டாயப்படுத்தி வாழ முடியாது அன்பு. அதை தான் நானும் சொல்கிறேன். யாரையும் கட்டாயப்படுத்தி காதல் வர வைக்க முடியாது. நீ என்ன கட்டாயப்படுத்தினாலும் ஓ மேலே எனக்கு துளி கூட காதல் வராது அன்பு. நீங்கள் போய் சொல்கிறீங்க, என் மேலே உங்களுக்கு நிறைய காதல் இருக்குது, அதை நீங்கள் மறைக்கிறீங்க. எனக்கு நல்லா தெரியும், இதுக்கெல்லாம் காரணம் அந்த கண்மணி தானே. கண்மணி இருக்கிறதால இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அவெல்லாம் வந்து ஒரு ஆள்னு ஏன் அவளை மதிக்கிறீங்க? சே வாய மூடு. கண்மணி பற்றி பேசுறதுக்கு உனக்கு அருகதே கிடையாது. அவளோட கால் தூசி கூட நீ வரமாட்ட. மரியாதையாக என் கண்மணி பற்றி தப்பாக பேசினா அப்புறம் அவ்வளோதான் நடக்கிறது. என்ன அன்பு, ரொம்ப தான் ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? உங்கள் அம்மாக்காகவும் கண்மணிக்காகவும் நீங்கள் தேவையில்லாமல் வந்து உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. என் கூட சேர்ந்து வாழணும்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா உங்கள் வாழ்க்கை அப்படின்னோன்னா, சி வாய மூடு. உன் கூட சேர்ந்து நான் வாழணுமா? நீ யார் என் கூட சேர்ந்து வாழறதுக்கு? உன்னையெல்லாம் நான் லவ்வே பண்ணலை. தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளோதான். நானும் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப ஓவராக போயிட்டே இருக்கேன். எப்போ பார்த்தாலும் வந்து என்னை சீண்டிகிட்டே இருக்கேன். போது கண்மணியோட ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நானும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் நீ அளவுக்கு மீறி போயிட்டே இருக்க. இப்போ என்னென்னா தனியாக இங்கே கூட்டின்னு வந்திருக்க. இந்த விஷயம் கண்மணிக்கு தெரிஞ்சா உன்னை காரி துப்புவா. அவள் உங்களையும் தான் காரி துப்புவா. ஏன்னா இவ்வளோ நாள் என்ன மனசில் வச்சுக்கினே அவள் கூட வாழ்ந்துருக்கீங்கள, அதனால் அவள் காரி துப்ப தான் செய்வா அப்படின்னோடனே, சி பயமூடு. யார் மனசில் யார் இருக்கா? என் மனசு ஃபுல்லாக கண்மணி தாண்டி இருக்கா. நீ எல்லாம் என் மனசில் வரவே முடியாது அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா.